ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. அடுத்தல இன்னொரு பகுதி, நான் 3 பகுதியாக பார்த்தோம். பாவங்களை மறைத்தல், இன்னொன்று வெளிப்படுத்துதல், இன்னொன்று அறிக்கையிடுதல். அறிக்கையிடுதலை குறித்து நீங்கள் நான் என்ன செய்யலாம்? வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து 75வது வசனம் வரைக்கும் நீங்க முழுவதுமாய் வீட்டில் போய் நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அந்த தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரை ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேய நாயக இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, பேதுருவோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு முன்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கோவிற்று. இந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த பகுதிக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்னாரு, அங்க சொல்லி இருக்கிறாரு, பேதுருவே, சாத்தான் மின்னலை போல விழுறத பார்த்தேன் சொல்லியிருக்கிறார்ல. சாத்தான் உன்னைய சொலவுல போட்டு புடைக்கிற மாதிரி நான் பார்த்தேன் சொல்லியிருக்கிறார்ல. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்ணிக்கிட்டேன்? வேண்டுதல் செய்து கொண்டேன் பேதுரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. பகுதிய வாஸ்து சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் சோதிக்கிறான். சாத்தான் சோதிக்கிறான். நீங்கள் நானும் கூட அநேக நேரத்தில் தேவனை மறுதலிக்கிறோம். தேவனை எனக்கு தெரியாது அப்படின்னு காட்டிக்கிறோம். நீங்கள் நானும் கூட நம்மளுடைய பாவங்களை அநேக நேரத்தில் மறைச்சுக்கிறோம். அநேக நேரத்தில் துணிவா வெளியரங்கமாகவும் நம்ம நடந்துக்கிறோம். உலகம் நமக்குள்ள வந்து வெளியரங்கமாகவும் நம்ம பாவத்தை வெளிப்படுத்துகிறோம், சோதாம் ஊராரை போல. ஆயினும் அதுவும் இது ஒண்ணுதான். அனனியா சப்பீரால் பொய் சொன்னாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பினான். யூதாஸ் அப்படி நடந்துக்கிட்டான், அது காரணம் என்ன? சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். அதே மாதிரி தான் பேதுரு இந்த இடத்துல தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். அதற்கு காரணம் என்ன? சாத்தான் புடைக்கிறான். நீங்கள் நானும் இன்னைக்கு நேரடியா சாத்தான் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சாத்தான் வந்தான், கீழே உருண்டு இருக்கான், அப்படி கீழே தள்ளிட்டு இருந்தோம், விலங்கு. வேதத்தில் அப்படி கிடையாது. சாத்தான் எவ்வாறு வருகிறான், எவ்வாறு செயல்படுறான் என்பதை அனனியால் சப்ரியால்கிட்ட இருந்து, பேதுரு கிட்ட இருந்து, யூதாஸ் கிட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? இங்க இருந்து பாடம் படிக்கணும். உலகத்துல சாத்தான் வந்துட்டான், இது ஒரு ஆவி, கெட்ட ஆவி மாதிரி தெரியுது, கால் இருக்குதான் பாரு அப்படின்னு கீழே எட்டி பார்க்கிறோம். இது சினிமால வந்த ஒரு ஜோக்கு. பேய்க்கு கால் இருக்காது, அதை வச்சு இது பேயா மனுஷனான்னு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ஒரு பொய். பேய்க்கு சரீரமே கிடையாது, ஆவிக்கு சரீரமே கிடையாது. இது வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அநேக உலகத்துல இருந்து கருத்துக்கள் உள்ள வர 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 உலக பிரகாரமா பார்க்க சாத்தான் அங்க அவையோ பாவம், அவங்க சாத்தானால பிடிக்கப்பட்டிருக்காங்க பாரு, உருண்டுட்டு கிடக்கு. இல்ல நீங்கள் நானும் பேதுருவை போல நடந்து கொண்டோம் அப்படின்னா நீங்கள் நானும் சாத்தானால் புடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் அனனியா சப்பீரால போய் நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நானும் சாத்தான் உங்களை என்ன இருதயத்தை நிரப்பிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நானும் நிறைய வார்த்தைகள் உண்டுல்ல, என்ன இல்ல, ஏசபேலை போல நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நானும் உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா சாத்தான் இங்கதான் சாத்தான் இருக்கிறான், இங்கதான் குடியிருக்கிறான், இவ்வாறு தான் உங்களை என்னை வஞ்சிக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்வோம். பேதுரு அழகாக பாவம் செய்து உண்மைதான், ஆனா அழகாக என்ன பண்ணிட்டான்? அறிக்கையிட்டான். ஆண்டவரே என்னை மன்னியும். தொடர்ந்து கதறி அழுதான்ல. 75வது வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூடுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் சொன்னாரு நீ என்னை 3 தரம் மறுதலிப்ப பேதுரு. ஆண்டவர் சொன்னாரு உன்னை சாத்தான் புடைக்க போறான், மின்னலை போல விழுந்தான்,
சொல்லும் போதே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வா. ஆண்டவர் பேதுருக்காக ஜெபம் பண்ணினார், அப்படித்தானே? அதனால இங்க பேதுரு பாருங்க, நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்பத்தார் கூட இவ்வாறு வழி விலகி போனால், தங்கள் பாவங்களை மறைத்து கொண்டு திரிந்தால், தங்கள் பாவங்களை சோதம் ஊராரை போல வெளிப்படுத்தி கொண்டு திரிந்தால், அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு அவர்களுக்காக நீங்கள் நான் என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவானார் இப்படிதான் செஞ்சார் இல்லையா? பேதுருக்காக இயேசு கிறிஸ்துவான் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவனுக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டார். உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் நாம தான் என்ன செய்யுது? உத்தரவாதம். நமக்கு சத்தியம் தெரியும்ல. பாருங்க, விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் தான் வசனம் இருக்குது. நீங்கள் நானும் அவ்வாறு நம்ம குடும்பத்திலேயோ சபைகளோ பார்த்தோம்னா அவர்களை என்ன செய்யணும்? அவங்க கிட்ட அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களை சேர்த்து கொள்ளணும். இவ்வாறு நமக்கு வேத ஆலோசனை இருக்கிறது. அவர்களும் பேதுருவை போல அறிக்கையிடும்படிக்கு, பேதுருவை போல தேவனிடத்தில் அறிக்கையிடும்படிக்கு, மனம் கசந்து அழும்படிக்கு அவர்களும் பேதுரு கிட்ட இருந்து படித்துக் கொள்ளும்படிக்கு. நம்மளுடைய சொந்த அனுபவங்கள் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயம் இன்னொருத்தருக்கு இருக்குமா தெரியாது. ஆனாலும் என்னுடைய அனுபவத்துடைய நிச்சயத்தை விட பேதுருவுடைய அனுபவத்தோட நிச்சயம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படித்தானே? ஆமை, அப்படித்தானே? என்னுடைய அனுபவங்கள் 100% எப்படி இருக்கும்? சரியா இருக்குங்கிறது கிடையாது. ஆனா பேதுருவோடது சரியா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்முடைய பரிசுத்த வேதாந்தத்தில் அதை எழுதி இருக்கிறாரு. அதற்கு 100% ஆண்டவர் அங்கீகரிப்பு கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய கருத்துக்களோ அல்லது உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய கருத்துக்களுக்கோ 100% அதற்கு என்ன செய்ய முடியாது? அங்கீகாரம் கிடையாது. அது நாளைக்கு தேவன் வெளிப்படுத்துவார், அன்னைக்கு தான் அது நிச்சயப்படும். ஆக நம்ம வேத வசனங்களிலிருந்து நம்ம பற்றி கொள்ளுவோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராவது இல்ல நாமும் கூட அறிக்கையிடுவதிலே குறைவா இருந்தோம் அப்படின்னா, தேவனிடத்துல மனம் கசந்து அழுதோமே ஆனால், அறிக்கையிட்டோமே ஆனால், நமக்கு கண்டிப்பா என்னது உண்டு? வாழ்க்கை உண்டு. அதான் அந்த 1 யோவான்ல உள்ள வார்த்தை, அறிக்கை செய்து விட்டு விட்டால். பேதுரு அதற்கப்புறம் அது எங்கேயாவது தேவனை மறுதலித்தானா? அதற்கப்புறம் ஒரு இடத்துல கூட மறுதலிக்கவில்லை. வார்த்தை அங்க என்னதான் அப்போஸ்தலர் நடபடிகள் வார்த்தை உண்டு. அவர் நாமத்தின் நிமித்தம் அடிபட்டதனால சந்தோஷப்பட்டான் பேதுரு. முந்தின நாள் சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க, ஆண்டவர் நைட்டு விடுதலை கொடுத்தாரு. மறுநாள் காலையில திரும்பவும் போய் அதே பிரசங்கத்தை தொடர்ந்து சபை தேவாலயத்து வாசல்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. பிடிச்சி சவுக்கடி கிடைச்சது. சவுக்கடி கிடைக்கும் போது ஆண்டவர் யாராவது தூதன் அனுப்புனாரா? அனுப்ப மாட்டாரு. உங்களை எப்பொழுதும் ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார். உங்களது இருதயமும் எனது இருதயமும் தேவனால் பரிசோதனை பட்டு கொண்டே இருக்கும். எல்லாவற்றும் எதற்காக? ஒரு நாள் அவர் வெளிப்படும் பொழுது மகிமை உண்டாக அது காணப்படும். ஆண்டவர் நாமத்தின் நிமித்தமாக நம்ம எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது எல்லாமே ஒரு நாள் மகிமை உண்டாக காணப்படும். அதனால தைரியமாக பேதுருவானவன் அது முதல் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக தன் எவ்வளவு அடியை என்ன செஞ்சுக்கிட்டாப்ல? தாங்கி கொண்டாப்ல. சோ இவ்விதமாய் பேதுரு தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து தேவனிடத்துல மனம் திரும்பி தொடர்ந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெற்றியாய் தேவனுக்கு பிரியமாய் தன் வாழ்க்கையை முடித்தான். சோ நீங்கள் நானும் பாவத்தை மறைக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். இந்த உலகத்தார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டவர்களாய் அல்லது பொய் போதகர்கள்கிட்ட இருந்து பொய்யான சபைகள்ல இருந்து நடவடிக்கையாய் நாம் கற்றுக்கொண்டவர்களாய் பாவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். பேதுருவை போல் மனம் திரும்பி, பேதுருவை போல அறிக்கையிட்டு தேவனிடத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுபோலவே லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல், சகேயு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சகேயுவை குறித்து நமக்கு தெரியும். ஐஸ்வர்யம் உள்ளவன் தான், ஆயக்காரன் தான். 19:3வது வசனம் முதல், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே
நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷன் எடுத்து தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானாலும் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சகேயு வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நானும் இதே மாதிரியான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை பற்றிக் கொள்வோம், சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். சகேயு பாவியான மனுஷன், ஆமா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சந்தித்த இந்த நாள் முதற்கொண்டு அவன் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் குமாரன் ஆனால் அதோட பொருள் என்ன? அவன் தொடர்ந்து பாவத்துல இருந்தானா? தொடர்ந்து பாவத்துல இருந்தானா? இல்லை, இல்லை. அவன் வீட்டில் ஆண்டவர் தங்குறார் அப்படின்னா அவன் உள்ளத்தை அறிந்தவராய் அவன் வீட்டில் போய் அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. அவன் உள்ளத்தை அறிந்திருந்தார். அவன் இயேசுவை பார்க்கணும், அவர் இயேசுவை பார்க்கணும். அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் ஒரு போதகர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் அநேக குருடர்களை, அநேக சப்பானிகளை, அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார். இன்னும் கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அவரை பார்க்கணும். ஏன் இயேசுவை பார்க்கணும்? அவற்றிலிருந்து நான் விஷயங்களை கத்துக்கிடணும். அவற்றிலிருந்து எனக்கு நன்மை உண்டாக ஏதோ சம்திங். அதனால என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் ஆண்டவரை தேடி இருக்கிறான். அவன் ஆண்டவரை தேடின விதம் சரி என்கிறதுனால தான் அவன்கிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் வீட்டில் அன்னைக்கு தங்க போனாரு. எல்லா ஆயக்காரன் வீட்டுக்கும் ஆண்டவர் போனாரா? எல்லா ஆயக்காரன் வீட்டில் ஆண்டவர் போனாரா? கிடையாது, கிடையாது. அப்படி வார்த்தை கிடையவே கிடையாது. ஆனா இன்றைய கள்ள போதனை என்ன தெரியுமா? அவர் பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாரு. உண்மைதான், அதுக்கு அடுத்த வார்த்தை உண்டு, உண்மைதான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். எந்த மாதிரியான பாவி? மனம் திரும்புகிற இருதயத்தோட இருந்த பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அவர் பாவிகளுக்கு ஒன்னும் தோழன் கிடையாது. பாவிகள் வீடா பார்த்து போய் தங்குகிறவர் கிடையாது. அப்படி நீங்கள் நானும் நினைத்திருந்தோமே ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது. வசனம் எங்க? வசனம் இருக்குது, வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம். மிகவும் கவனமாகவே நாம் வசனங்களை பார்க்கலாம். அவர் பாவிகளுக்கு தோழனா? பாவிகளோடு போஜனம் பண்ணுவதை தேவன் விரும்புகிறாரா? ஒருவேளை நீங்கள் நானும் அவ்வாறு கருத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது சீஷர்களுக்குள்ள அடையாளமே கிடையாது. நீங்கள் நானும் பரிசேய கூட்டம்னு அர்த்தம். அதோட பொருள் இங்க இருக்குது. ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல் 9வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். மத்தேயு 9:9 முதல். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். 10ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில், பின்பு அவர் அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் இதை நம்ம தியானிக்கலாம். மார்க்கு 2:14. அவர் நடந்து போகையில் அல்பேயுல் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவியோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அப்படித்தானே? அவர் எல்லா ஆயக்காரர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரா? இல்ல, தெளிவாக வார்த்தை உண்டு. லேவி, அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்தூர்ல உட்கார்ந்து இருந்தான். அவனை ஆண்டவர் எனக்கு பின் சென்று வான்னு சொன்னாரு. அவன் வீட்டுல போய் போஜனம் செய்தார்.
அதே மாதிரி இப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அப்புறம் வசனம் வாசனம் இல்ல, மத்தேயு 9:10. பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில், யாரோட வீட்டுல? யாரது வீட்டுல? மத்தேயுடைய வீட்டுல. அவருக்கு பின் செல்லுகிற மத்தேயு, அல்பேயின் குமாரன், இவ்வாறு மத்தேயு வீட்டுலங்க, மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின மத்தேயு வீட்டுல போய் அவர் சாப்பிட்டாரு. சகை வீட்டுல போய் சாப்பிட்டாரு. அங்கு எழுதப்பட்ட அல்பேயின் குமாரன் அவன் வீட்டுல போய் சாப்பிட்டாரு. எல்லா ஆயக்காரரோடு பாவிகளோடு அவர் உட்கார்ந்து என்ன செய்யல? சாப்பிடவில்லை. பரிசேயர் தான் சொன்னாங்க, இவர் என்ன ஆயக்காரருக்கும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, அவர் அதுக்கெல்லாம் நண்பரா? இவர் இதுக்கெல்லாம் நண்பரா? நீங்கள் நானும் பரிசேயர் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அவர் மேத்யூ வீட்டில் சாப்பிட்டாரு, சகையு வீட்டில் சாப்பிட்டார். மனம் திரும்பின சகையு. எல்லா ஆயக்காரரும் மனம் திரும்பினவர்கள் அல்ல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், அப்போ நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், நல்லா கவனிக்கணும், மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், எதிரிகள், அவர்கள்லாம் யாரு? கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவர்கள் முழுசா வாசித்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட முடியும். வீட்டில் நீங்க முழுவதுமா இந்த அதிகாரம் முழுவதும் முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற வசனத்தோட சேர்த்து வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், கமா ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். யார் இப்படி சொல்லுகிறார்கள்? தேவனுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்துவை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன்னு சொல்றாங்க அப்படின்னு கிறிஸ்துவே இங்க சொல்லி இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவர் பாவிகளுக்கு சிநேகிதனா? கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னைய போய் பாவிக்கு சிநேகிதன்னு அநேகர் சொல்றாங்க, என்னைய போய் ஆயக்காரருக்கு நண்பர்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள் சொல்லி கர்த்தர் வருத்தப்படுறாரு. அந்த விதங்கள்ல தான் அங்க எழுதி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வார்த்தையை பாருங்க, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இந்த சத்தியம் ஞானம் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும்? விளங்கும். இப்ப அநேகர் இன்னைக்கு சொல்றாங்களா, அவர் பாவிகளை ரட்சிக்க தாங்க கிறிஸ்து வந்தாரு, அதனால பாவிகள் வீட்டுல தான் போய் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பாவிகளை அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்படியா? அப்படி ஏதாவது பிரசங்கம் பண்ணா அங்கே வார்த்தை இருக்குது, அது அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். சொல்றது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து சொல்றாரு. யாரு சொன்னது என்னைய பாவிகளுக்கு சிநேகிதன் என்று? தொடர்ந்து வருகிற வார்த்தை அங்கு ஆதாரமாக இருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள், ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் வெளிப்படும். அவர் பாவிக்கு சிநேகிதன் கிடையாது, அவர் ஆயக்காரர்களுக்கு சிநேகிதர் கிடையாது. பாவியான ஸ்திரீயை ஆண்டவர் மன்னிச்சார் அப்படின்னா அவங்க கிட்ட மனம் திரும்புதல் இருந்தது, அதனவே மன்னித்தார். பாவியான ஸ்திரீ தேவன் அநேக பாவங்களை மன்னித்தார் அப்படின்னா அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய பாதத்திலே வந்து தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டாள், மனம் திரும்பினாள், ஆகவே மன்னித்தார். தொடர்ந்து பாவம் செய்கிற மனதோடு கூட இருக்கிற எவரையும் தேவன் மன்னிக்கிறவர் அல்ல. நான் சொல்லல, வசனம் மத்தேயு அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் மத்தேயுவை கொண்டு இப்படிதான் வேதத்தில் எழுதி இருக்கிறாரு. அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் அல்ல அப்படிங்கிறத நான் சொல்லல. பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆமென், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். மனம் திரும்பி அறிக்கை செய்கிற பாவிகளை ரட்சிக்க வந்தார். தேவனுக்கு பயப்படாததுனால ஞானத்தை இழந்து போன அநேகர் சொல்லலாம், இவர் பாவிக்கு சிநேகிதன். கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களையும் பரம ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போயிருவாரு சொல்றாங்களா? அவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல, அது சத்திய வசனம் கிடையாது. கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறவர் அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார், அவர் பாவிகளுக்கு சிநேகிதன் அல்ல. மனம் திரும்புகிற எண்ணத்தோடு கூட நீங்கள் நானும் இருந்தோம்னா
எப்பேற்பட்ட பாவியும் அவர் என்ன செய்வார்? மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவர். மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவர். ஆனா மனம் திரும்புற எண்ணம் இருக்கிறதா? குற்றத்தை ஒத்துக்கொள்கிற மனம் இருக்கிறதா? குற்றத்தை அறிக்கை இடுகிற இருதயம் இருக்கிறதா? ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிவிட முடியும் ஒரே ஒரு நொடி பொழுதுல. நீங்கள் நானும் ஒரு நொடி பொழுதும் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய், தேவ பிள்ளைகளாய் மாற்றிவிட முடியும். ஆனா நீங்கள் நானும் செய்ய வேண்டியது பாவத்தை மறைக்க கூடாது. பாவத்தை உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டு பாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், துணிகரமாய் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பாவத்தை பேதுருவை போல, சகையுவை போல, அந்த பாவியான ஸ்திரியை போல, தேவனுடைய பாதத்திலே தங்கள் குற்றங்களை அறிக்கையிட்ட அந்த பாவியான ஸ்திரியை போல நீங்கள் நானும் தேவனிடத்தில் சேர்ந்தோமே ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையும், அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் நீதி, தேவனுக்கு நீதி அப்பதான் ஏற்படும். நீதினா என்ன? நீதினா நியமம், ரூல்ஸ். ஆண்டவர் உங்களை இனி ரட்சிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனா அவருக்கு ஒரு நீதி தேவை. என்ன நீதி? நம்மளுடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால், நம்மளுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அறிக்கையிட்டால் அப்பனாத்தான் இது என்ன செய்யும்? தேவன் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். அறிக்கையிட்டால் அறிக்கையிடுறதுனா என்ன? இதுதான் அறிக்கையிடுகிறது. அறிக்கையிடுறதுனா இதுதான். ஏதோ நீங்கள் நானும் பாவத்தில் தொடர்ந்தே இருந்துட்டு இருக்கிறது இல்ல. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அடையாளங்கள் ஆயிரமாய் இருக்கிறது. இது நீங்கள் நானும் கேள்விப்படும் போது உங்களை என்னையும் நீங்கள் நானும் தேவனுக்கு என்ன செஞ்சோங்கிறதுலாம் இல்ல. எவ்வளவு மெசேஜ் கொடுத்தோம்லாம் கிடையாது, எவ்வளவாய் மியூசிக் வாசித்தோம் கிடையாது, எவ்வளவாய் பணம் செலவு பண்ணோங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் உங்களை என்னையும் பரமராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. எவ்வளவாய் மீட்டிங் நடத்தணும், எவ்வளவாய் அற்புத அடையாளங்களையும் செய்தோம், எதுவுமே பிரயோஜனப்படாது. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா இருக்கணுமே. நம்மளுடைய பாவமற்ற அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நிலையில இருக்கணுமே. இலவசமாய் ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்புக்கு உட்பட வேண்டுமே. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை வெளிப்படுத்துகிறவனுடைய ஆத்மாவுக்கு ஐயோ. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்த்தோம், பாவங்களை வெளிப்படுத்துகிற சோதோம் குமாரத்தாருக்கு ஐயோ. தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த நாளிலே ஏவுவாராக, நம்மை உணர்த்துவாராக, இந்த வசனங்களின் மூலமாக நம்ம உணர்த்துவாராக. கள்ள போதனைகளினாலே நம்மளே என்ன செஞ்சுக்கிட வேண்டாம், வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். அவர் பாவிகளுக்கு ஒருபோதும் சிநேகிதன் கிடையாது. இந்த ஒரு வசனம் போதுமானது. இந்த வசனத்தை திரும்ப நிதானமா வாசித்து பாருங்க, அதோட பொருள் இன்னும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஞானமுள்ள பிள்ளைகள் தான் இதோட நீதியை அறிந்து கொள்ள முடியும், ஒப்புக்கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படிதான் எச்சரித்து இருக்கிறாரு. நாம் கவனிப்போம் சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை சோதித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு தெரியும் உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவிகள் தான். நீங்கள் நானும் ஏசாயாவை விட பெரிய பரிசுத்தவான்கள் இல்ல. அந்த ஏசாயா கூட தேவனுடைய சமூகத்தை தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதற்கு முடியவில்லை. நீங்கள் நானும் ஏமாத்திரங்கிறத நீங்கள் நானும் என்ன செஞ்சுக்கிடுவோம், புரிந்து கொள்ளுவோம், உணர்ந்து கொள்ளுவோம். அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த இடத்துக்கு உங்களை ஆண்டவர் என்னையும் அழைத்திருக்கிறாரு. நம்ம பலதரப்பட்ட தவறான கருத்துக்களை கொண்டு, புரிதலை கொண்டு நாம என்ன வஞ்சித்து கொள்ள வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவருடைய சீஷர்கள் தெளிவாக பரிசுத்த ஆவியை கொண்டு வேதத்திலே ஆலோசனைகளாக நிருபங்களிலே அநேக வார்த்தைகளையும் எழுதி நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த போதனைகளைத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். உலக கருத்துக்களை, சொந்த அனுமானங்களை, சொந்த அனுபவங்களை எல்லாம் யாராவது விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அது வேண்டாம் நமக்கு. அது நமக்கு வழி விலக போக பண்ணிரும். அவர்தான் தேவனாய கர்த்தர் அவ்வாறு தான் அங்கே எச்சரித்திருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களா இருப்போம். பாவங்களை அறிக்கையிடுதல், அதற்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தானே தாவீது. நாம் எல்லோரும் அறிந்த பகுதி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்தான், ஆள் அனுப்பினான். 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். 5வது வசனம். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கர்ப்பவதியானேன் என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். எல்லாமே நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆள் அனுப்பினான். 6வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆனாள் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே தாவீதோட எப்படி நடந்துக்கிறான் பாருங்க. 6வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அன்றைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா? ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். 8வது வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. தாவீது அனுப்புறான். உரியாக்கு என்னன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா தாவீது எவ்வளவு டெக்னிக்கா, எவ்வளவு துணிகரமா, எவ்வளவு மறைக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 10வது வசனம். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீது அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்னவென்று கேட்டான். 12வது வசனம். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கு நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகனோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். தன் வீட்டுக்கு போகவே இல்லை அவன். நமக்கு வாசிக்கும் போதே தெரியுது தாவீது என்ன திட்டம் பண்றான்னு தெரியுது. என்ன திட்டம் பண்றான்? ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு. அவனுடைய பாவத்தை மறைக்க பார்க்கிறான். அவன் செய்த பாவத்தை மூடி மறைக்க பார்க்கிறான். அழகா திட்டமிடுறான். அந்த திட்டத்திற்கு உரியா அவனுக்கு தெரியாது. யதார்த்தமாகவே அவன் எப்படி இருக்கிறான்? ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கிறான். ஆனால் தாவீது என்ன பண்ணா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது அநியாயமாய் அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். தன் பாவங்களை மறைத்தான். மேலும் கொலை செய்கிற அளவுக்கு மறைச்சிட்டான். கொலை செய்கிற அளவுக்கு. அதனால என்ன ஒன்னு கேள்வி ஆகிறது இல்ல. மறுமனை ஆட்டிகளை ராஜாக்கள் கல்யாணம் பண்ணுகிறது சகஜம் தானே. அந்த மாதிரி நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தாவீதையும் தப்பா நினைக்க போறது இல்ல, பத்சேபாலையும் தப்பா நினைக்க போறது இல்ல. அப்படிங்கிற இடத்திற்கு ஏற்ற விதங்களிலே டெக்னிக்கா பிளான் பண்ணி என்ன பண்றான்? காரியத்தை நகர்த்தி கொண்டு போறான். தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் அழகா கேட்டாரு. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவர் அந்த உரியாவுக்காக அங்க அழகா கேள்வி கேட்கிறாரு. தாவீது கிட்ட ஆண்டவர் அழகா எதிர்த்து நின்றார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். இது ஒரு வார்த்தையில அல்ல. இதோட வார்த்தையை தான் என்னது? சங்கீதம் 51ஆம் அதிகாரம் இல்லையா? சங்கீதம் 51ஆம் அதிகாரம். கதறுதல். இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவன் கதறான், அறிக்கை இடுகிறான். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துடாதிரும். கதறுகிறான். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக என்னை தண்டி. பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்களாலும் வாயில உண்மையில உணர்வோடு கூட நீங்க வார்த்தையை பேசி இருந்தோம்னு வைங்களேன், ஆண்டவர்கிட்ட கதறணும்னு வைங்களேன், அடுத்தால திரும்ப வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பாவம் செய்வோமா? செய்யவே மாட்டோம். அதுதான் சத்தியம். அடுத்தால தாவீது இந்த மாதிரி ஒரு பாவம் செய்தானா? இல்லை. அதுதான் மனம் திரும்புதல். அது தாவீது கிட்ட இந்த இடத்துல இருந்துச்சு. ஆமா, நான் பாவம் செய்தேன். தன் பாவங்களை அவன் மறைக்க முயற்சி செய்தான். தன் பாவங்களை மறைத்தும், இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம்ல, தங்கள் பாவங்களை மறைத்தும் பின்பாவது என்ன செஞ்சான்? அறிக்கையிட்டான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் இருக்குது. தங்கள் பாவங்களை மறைத்தும் பின்பாவது அறிக்கையிட்டான். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தாவீது என்ன செஞ்சார்? ஆண்டவர் அது முதல் தாவீதை அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார்ல. புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் வார்த்தை சாட்சி இருக்கிறது இல்ல.
ஆம், இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தொடர்ந்து அந்த வார்த்தையை பாருங்க, 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஒத்துக்கிட்டான், புல் ஸ்டாப். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நல்லா கவனிக்கணும், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த வார்த்தைக்கு நீங்கள் நானும் எந்த வார்த்தையை வச்சுக்கிடணும் அப்படின்னா, சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை உள்ள வச்சுக்கிடணும். அறிக்கை செய்தவர்களா இருக்கணும். அப்படி அறிக்கை செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தாசன் மூலமாக வெளிப்படுத்துகிறார், நாத்தான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சரி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். நீ செஞ்ச பாவத்துக்கு உடனே செத்துருக்கணும். ஆனா ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு? உன் பாவத்தை நீங்க செய்கிறார். ஆகவே முடிக்கல அவரு. அதனால உன்னுடைய 4 பிள்ளைங்களை நான் என்ன செஞ்சிருவேன்? எடுத்துருவேன். அதான் உள்ள வார்த்தை. தொடர்ந்து வாசித்து பாருங்க. அதுதான் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் அதான். நாத்தான்வேல இருந்து கேட்கிறாருல, அந்த 4 பிள்ளையும் ஆண்டவர் எடுத்துட்டாரு. தாவீதோட 4 பிள்ளைங்களையும் ஆண்டவர், 3 பிள்ளைகளை உயிரோடு இருக்கும் போது 3 ஆண் மக்களை எடுத்துட்டாரு. தாவீதுக்கு துடிக்க துடிக்க அவர்களை எடுத்தார். அப்சலோமுக்காக தாவீது எவ்வளவு மனகசந்து அழுதான்ல. இங்கே அடுத்த வார்த்தையில இருக்குது, உரியா 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். ஏங்க முந்தின வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? உன் பாவம் நீங்க செய்தார், நீ வாழ்ந்திருப்பாய். அதோட பொருள் தான் அது. நீங்கள் நானும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சோம்னா, அதை அறிக்கையிட்டோம்னா, இப்ப சகையை சொன்ன மீனிங் இப்ப நமக்கு புரியுதா? ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டு, நாளத்தனையாய் நான் என்ன செய்யறேன்? திரும்ப கொடுத்துட்டான். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன். இங்க தாவீது கிட்ட ஆண்டவர் பேசினாரு, எச்சரித்தார். ஆண்டவர் அவன் வாயிலே போட்டு எடுத்தார் வார்த்தையை. அவர் பயங்கரமான ஆண்டவர்லாம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. தாவீது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கிறதுனால தன்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய நிறைய ஆடுகள் இருக்குது, அதை எடுக்காம ஒரே ஒரு ஆடு செல்லமா குட்டியா வளர்த்துட்டு இருந்த பக்கத்துல ஒரு ஏழை, அவன் வீட்டில் உள்ள ஆடை போய் என்ன செஞ்சுட்டான்? எடுத்துட்டான். என்ன செய்யலாம் தாவீது? கேட்கறது யாரு? மனிதன் அல்ல, ஆவியானவர் கேட்கிறாரு. அவனுக்கு நாளத்தனையா கொடுக்கணும். யார் இப்படி அநியாயம் பண்ணது? நாளத்தனையா கொடுக்கணுமா தாவீது? ஆமா, கண்டிப்பா கொடுக்கணும். அதான் நீதி. பட்டயம் உன் வீட்டை விட்டு இனிமேல் என்ன செய்யாது? பெயராது. உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. உன் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னித்து விட்டார். நீ சாக மாட்ட, பிழைச்சிருப்ப. ஆனா நீ குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? வனாந்தரத்தில் ஓட வேண்டியது இருக்கும். எதிரினாலயா? இல்ல உன் சொந்த பிள்ளையினால, நீ பெத்தெடுத்த பிள்ளையினால. ஆண்டவரே, இந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாய் போச்சு. அந்த வார்த்தை அங்க இருக்குது. கர்த்தர் அடிச்சாரு, கேவலமா அடித்தாரு. அதற்காக அவன் எவ்வளவு கதறுதாங்கிறதுல அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைகள் இருக்கு, ஒவ்வொன்றாய் இருக்கிறது, ஒவ்வொன்றாய் இருக்கிறது, ஒவ்வொன்றாய் இருக்கிறது. நாளத்தனையா ஆண்டவர் கேட்டாரு, நாளத்தனையாய் கேட்டார், நாளத்தனையாய் கேட்டார். தங்கள் பாவங்களை மறைத்தான். தீர்க்கதரிசி மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் அவனை எச்சரித்த போது என்ன செய்தான்? அறிக்கை செய்து விட்டுவிட்டான். தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொண்டான். சத்தியம், தேவன் நீதி கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு நீதி, நியாயம் பண்ணாரு. என்ன நியாயம்? உன்னுடைய 4 பிள்ளைங்களை, ஆண் மகளை நான் என்ன செய்வேன்? காலி பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் குழந்தை இது. அதுக்கப்புறம் அம்னோன்னு ஒருத்தன் இல்ல, அப்சலோம் ஒண்ணுது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. எல்லாம் பாருங்க, இது எல்லாம் பாருங்க. ஆண்டவர் வந்து 4 பிள்ளைங்க. இப்ப நமக்கு அடுத்த இன்னொரு கேள்வி வரும், அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சது? தேவன் நீதி உள்ளவர். நம்ம புரிஞ்சுக்கிடணும், தேவன் வந்து நம்மளை விட நீதி உள்ளவர், நம்மை விட ரொம்ப சென்சிட்டிவான நீதி உள்ளவர், நியாயாதிபதி அப்படிங்கிற இந்த பகுதி, இந்த தாவீதோட வாழ்க்கையில இருந்து நம்ம அழகா படிச்சுக்க முடியும், அழகா படிச்சுக்க முடியும். எப்படி அவர் செயல்பட்டார்? உடனே அடிச்சிட்டாரு அம்னோனை.
இல்ல அம்னோன் பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழல் வந்தது. அவன் பாவம் செய்யத்தண்டி அவன் மேல யாரும் கை வைக்க முடியாது. அவன் தன் சொந்த தங்கச்சியை அசூசிப்படுத்தினான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தான். அப்பொழுது என்ன செஞ்சாச்சு? அவன் ஆக்கினைக்கு ஏதுவா அவன் அந்த காலம் வந்துச்சு. அதே மாதிரி அம்சலோம், அவன் நல்ல வீரன். அவனே ஆண்டவர் அடிக்கிறதுக்கு ஒரு நீதி, ஆண்டவர் பக்கத்தில் ஒரு நீதி வேணும்ல. அவன் புரிஞ்சுக்கிடல. என் முன்னோர் மூலமாக, என் தகப்பன் மூலமாக ஒரு பாவம் என் குடும்பத்துக்கு மேல இருக்குது. தாவீதுக்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், யார் மேல கை வைக்கிறதுன்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்சலோம் அதற்கு தகுதி உள்ளவனா வாரான், அதற்கு பாத்திரவனாய் வாரான். என்ன, ராஜா கிட்டலாம் உங்களுக்கு நீதி கிடையாதுங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நியாயம் கரெக்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா என்ன செஞ்சான்? தனக்கு ஆட்களை, தனக்கு சேவகர்களை உண்டு பண்ணினான். தாவீதுல அரசரா இருக்கிறாரு. தேவனிடத்துல போய் ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்ளாம தந்திரமா என்ன செய்யறான்? இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது அறிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த தந்திரமா செயல்பட ஆரம்பிச்சான். அதன் முதிர்ச்சியாக என்ன செஞ்சான்? தனக்கு ஆட்கள் கிடைத்தது, தன்னுடைய படைபலம் வளர்ந்தது, அப்பாவுக்கு எதிராக செயல்பட வந்தான். தாவீதுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, அப்படித்தானே? நல்லா கவனிச்சு பாருங்க. வசனத்தை சுட்டி காட்டல, அந்த பகுதியை வரலாறு வாசிக்கும் போது நீங்க அறிஞ்சுக்கிட முடியும். தாவீதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்சலோமுக்கு பயந்து, அந்த கதையை வரலாறு அப்படி சுட்டி காட்டிடுறேன், நான் அப்படி ஸ்கிப் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. வசனத்தை நீங்க மேற்கொண்டு வாசிச்சு நான் வாசித்தது அங்க இருக்குதாங்கிறத நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. அப்சலோமுக்கு தெரியல தேவனுடைய கோபம் என் பின்னால வந்துட்டு இருக்குங்கிற அப்சலோமுக்கு தெரியல. அவன் தன்னுடைய சுயத்தை நம்பி என்ன செய்யறான்? நமக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேசியே நமக்கு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை நம்பி செயல்பட்டு இருக்கான். ஆனா தாவீதுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவர் 4 சொன்னாரு, 1 தானே இல்ல, அடுத்தது நடந்துட்டு இருக்கு. ஆமா, அப்படின்னு நல்லா தெரியும் தாவீதுக்கு. இந்த வார்த்தை உண்டு, நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல். அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா தாவீது சொல்றான், செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல வார்த்தை உண்டுல, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தேவனை எப்படி படிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க தாவீது. நீங்களும் நம்ம ஆண்டவரை இவ்விதமாய் கற்றிருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை தாவீது போல நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோமா? கேட்டுக்கொள்வோம். நமக்கு ஒரு யாராவது தூசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே கையை நீட்டிருந்தோம். நம்ம பக்கத்து வீட்டில் திடீர்னு சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம உடனே என்ன செஞ்சிடும்? இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம திறமைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண பார்க்கிறோம்ல. நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படணுங்க, தாவீது போல இருக்கணும். தாவீது போல இருக்கு. நமக்கு படைபலம் இருக்கு, தாவீதுக்கு அங்க படைபலம் இருக்கு. சீமையை கேட்கறதுக்கு, வெட்டி போட்டா கேட்கறதுக்கு யாருமே அங்க கிடையாது. ஆனா தேவன் மேல வந்து பார்த்துட்டு இருக்கிறது தாவீதுக்கு தெரியும். அந்த கேட்கிற அந்த போர்ச்சவனுக்கு தெரியல, துரத்திட்டு வர்ற அந்த அப்சலோமுக்கும் தெரியாது. தாவீதுக்கு நல்லாவே தெரியும். தாவீதுக்கு என்ன தெரியும்? தொடர்ந்து பாருங்க. பின்னும் தாவீது அபிசாயம் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஒருவேளை இந்த சிறுமை தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்டு தேவன் எனக்கு மேல உள்ள தண்டனைய என் கணக்க மன்னிக்கட்டும், நீங்களும் நானும் தேவனிடத்தில் இவ்விதமாய் சேர வேண்டும், இவ்விதமாய் தேவனிடத்தில் சேர வேண்டும். இவ்வாறு தான் தேவன் உங்களுக்கு எனக்கு மன்னிக்கிறாரா? ஆம், இவ்வாறு தான் மன்னிக்கிறார். எங்க இது பழைய ஏற்பாடு வசனத்தை காட்டி நீங்க என்ன மாத்துறீங்களா? பழைய ஏற்பாடு வசனத்தை காட்டுறீங்களா? நீங்க விழுந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். இல்ல, நான் கரெக்டா சொல்லிடுறேன். நிறைய பேர் அப்படி சொல்றாங்கல்ல, எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ அங்கேயே உங்களை தூக்கி நிறுத்துவார். இரு
பரிவாரங்களை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போறார். அப்படியா? இது அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆண்டவர் எனக்கு இறங்கட்டும், இவன் தூசிக்கிற அந்த தூஷணம் என் கணக்கு குறைக்கிறதுக்கு ஏதுவா மாறட்டும், நான் நாளத்தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரே அவனுக்கு அப்படி இறங்கும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கிட்டான்? கிருபையை பெறணுங்க. இதுதான் தேவனிடத்துல இருந்து நீங்கள் நானும் தேவனிடத்துல இருந்து நீங்கள் நானும் மன்னிப்பை பெறுறது. பாவ மன்னிப்பை நீங்கள் நானும் தேவனிடத்துல இப்படிதான் பெறணும், இப்படிதான் பெறணும். எங்க இது புதிய ஏற்பாட்டு சத்தியமா? இது புதிய ஏற்பாட்டு சத்தியம்தான். வசன ஆதாரம் இருக்கிறது. மத்தேயுல ஆண்டவரே பேசியிருக்கிறாரு, மத்தேயுல ஆண்டவரே பிரசங்கித்திருக்கிறார். இதுக்கு ஓமை அழகா சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 35வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லி இருக்கிறாரு. அழகா ஆண்டவர் ஓமையை நிறுத்தி நிதானமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக அங்க பேசி இருக்கிறாரு. அது நம்ம நிறைய தடவை வாசிப்போம், அதனால நேரடியா நான் வார்த்தைக்கே நான் வந்துருதேன். தனக்கு கீழே ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயவுப்படுத்தவராச்சே. ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்தா உடனே என்ன செஞ்சிருவாரு? அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆகவே என்ன செஞ்சிருவாரு? உடனே இறங்கிடுவாரு. ஆமா, அவர் உண்மையா அப்படிதானா? ஆமா, உண்மையிலே அப்படிதான். இன்னைக்கு தான் புதுசா புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் அப்படியா? பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான். தாவீதுக்கு அப்படிதான் இறங்கினாரு. ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன செய்வார்? எப்ப நீ சாக மாட்ட, ஆண்டவர் நீ பிழைக்க பண்ணுவாரு. அதான் இறக்கம். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டிலையுமா? ஆமா, அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டிலையும். எங்க இந்த வார்த்தை இருக்குது? ஒரு செகண்ட்ல அவன் பெற்ற 10,000 தாளந்து என்ன செஞ்சுட்டாரு? மன்னித்து அனுப்பிவிட்டார். ஆனா இவன் தனக்கு கீழே கடன் பட்டவர்களுடைய கழுத்தை போய் என்ன செஞ்சான்? பிடித்தான். சொற்பம், 1 தாளந்தோ 100 தாளந்தோ, 10,000 எங்க இருக்கு? இவனுக்கு கீழே கடன் பட்டது எங்க இருக்கு? இதை தாவீது அன்னைக்கே அறிஞ்சிருந்தான். அவன் தேவனிடத்துல 10,000 பெற்றிருக்கிறான், 10,000 கடன் பெற்றிருக்கிறான். தனக்கு கீழே தனக்கு எதிராய் சீமையோ எதிர்த்து பேசும் பொழுது சத்தம் காட்டல. காட்டியிருந்தா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிருக்கும். மார்பிள் அடிச்சு, சங்கீதம் 51ஆம் அதிகாரம் தெரியும்ல, அதை எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்க. அந்த சிந்தையோடு தான் தேவனிடத்துல பயந்தவனாய் ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே மாதிரிதான் புதிய ஏற்பாடு, இதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் மன்னிப்பை பெற்றவன் தான், மன்னிப்பு பெற்று விடுதலையாய் போனவன். தனக்கு கீழே கடன் பட்டவனை மன்னிக்க முடியல, திரும்ப கூப்பிட்டாரு, மொத்தத்தையும் செலுத்திட்டு நீ போ. இது போலவே உங்களுக்கு எனக்கு இதுதானா? ஆம், இதுதான். எங்க வசனம் 35. இது போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். பாவங்களை மறைக்கிறதுனா என்ன? அதை வெளிப்படுத்துகிறதுனா என்ன? அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனா என்ன? சத்தியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வேத சத்தியம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எனக்கு எழுதி தந்திருக்கிறாரு. இதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் தானே அதை வேற மாதிரி பார்த்து அவங்க மேல கோபுரம் விழுந்து போச்சு, அவங்களாம் பாவிகள் போல, நீங்கள் நானும் வேற கருத்துல இருந்தோம்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக மாட்டாரு. ஞானம் உள்ள பிள்ளைகளுக்கு தான் இது வெளிப்படுங்கிறது ஆண்டவருடைய சத்திய வார்த்தை. நீங்கள் நானும் பாவிகளை நேசிக்கிறார் நினைச்சிட்டு நீங்கள் நானும் இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பாக மாட்டாரு. தமிழ்ல தானே எழுதி கொடுத்திருக்காரு, உங்க சொந்த மொழியில, ஏன் சொந்த மொழியில தானே உங்களுக்கு எனக்கும் வேதத்தை எழுதி கொடுத்திருக்காரு. உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் கேள்வி கேட்கும் பொழுது இதுல இருந்தான் கேட்பாரு, அது அல்லாமல். மத்தேயுல நான் இப்படிதானப்பா சொல்லியிருக்கேன், மத்தேயு சாட்சி கொடுத்திருக்கிறானே. இல்ல ஆண்டவரே, அந்த சேனல்ல, இந்த யூடியூப்ல, இந்த ஊழியத்துல இருந்து இந்த பிரதர் இப்படிதான் பேசினாரு, ஜேஸ்தாஸ்ங்கிற ஒரு பிரதர் இப்படிதான் பேசினாரு, நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொன்னோம்னா, நான் உங்களை சொன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அங்க செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு எனக்கு வேத வசனம் இருக்கிறது. அவர் வெளியரங்கமா சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு எனக்கு இப்படிதான் செய்வாராம். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்கிறோமோ அது போலவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஏற்ற வகையில வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஓட்டத்தை தாவீது வெற்றியாய் ஓடினான். இது போலவே உங்களுக்கு எனக்கும் ஆம் கேட்கப்படும். அதுதான் புதிய ஏற்பாடு வார்த்தை, நான் சொல்லல. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறாரு.
இதைத்தான் ஆவியானவர் யோவானை கொண்டும் அழகா பேசியிருக்கிறார். பவுலை கொண்டும் யோவானை கொண்டும் இதை குறித்து இன்னும் இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை குறித்து பவுலை கொண்டு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலையும், யோவானை கொண்டு 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லையும் பேசியிருக்கிறாரு. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். யோவானை கொண்டு 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்ல, பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுதல் வாசித்தோம்ல. அதோட முடிவுல பாருங்க, அதோட முடிவுல தான் அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்திற்கு ஏது வல்லாத பாவத்தை, அடுத்த வார்த்தை, யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம் தான், என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இதான் வார்த்தை உங்களுக்கு எனக்கும். நீங்கள் நானும் இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் குறைவுகள் உண்டு அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுக்கு ஏற்றவர்கள் அல்ல. வசனம் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறார். இதே யோவானை கொண்டு சொல்லியிருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல, மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். உங்களை இன்னும் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்க. பாவம் செய்யறதுன்னா என்ன? தங்கள் பாவங்களை வெளிப்படுத்துகிறது. பாவம் செய்யறதுன்னா என்ன? அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க, எல்லாமே அழிந்து போவார்களா? இல்ல. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதற்கு தான் உங்களை என்னையும் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார், தெரிந்து கொண்டாரை அல்லாமல் வெறுமன பேரை மாத்திட்டு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துட்டு போறதற்கு இந்த உலகத்துல உங்களை என்னையும் அழைக்கவில்லை. எல்லா ஆக்டிவிட்டியும் நடைமுறையும், நம்ம கொலை செய்யல, நம்ம திருடல, நம்ம யாருடைய ஜீவனையும் எடுக்கல. அதான் அங்க வார்த்தை இருக்குது. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தான் நீங்கள் நானும் செஞ்சிருக்கிறோம்னு வைங்களேன். நம்ம யாரையும் கொலை செய்யல. கொலை செய்தவன் என்ன செய்வார்? ஆண்டவர் கொலை செஞ்சு போட்டுருவாரு, ஜனத்துல இல்லாம அறுப்புண்டு போக பண்ணிடுவாரு. ஆனால் தாவீது எப்படி பிழைச்சான்? இவ்விதமாய் பிழைத்தான். நீங்கள் நானும் பாவம் செஞ்சோமா? தாவீது போல பாவம் செய்தால் தாவீது போலவே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் மன்னிப்பு கொடுப்பாரு. நான் சொல்லல, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்ல, நீங்கள் நானும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை எவ்விதமா மன்னிக்கிறோமோ, நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அதன் அடிப்படையில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர் நீதி உள்ளவரா, அவர் ஆவலா இருக்கிறார். அந்த நீதி உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில பலிக்கிறதற்கு, அவற்றை அறிக்கை செய்வதற்கும் அவற்றை விட்டு விடுவதற்கும் நாம ஆயத்தமா இருக்கிறோமா? இதுதான் உங்களே என்னையும் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. அவர் வாசலருகே வந்திருக்கிறார். உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்து எத்தனை ஆத்மாவை வியாதியிலிருந்து சுகப்படுத்தினீங்கன்னு கேட்க போறது இல்ல. எவ்வளவு அற்புத அடையாளங்களை நீங்க செஞ்சீங்கன்னு கேட்க போறதே இல்ல. உங்க பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்குதா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதா? இதுதான் உங்களுக்கு எனக்கும் முதல் குவாலிட்டி. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் தரம். இந்த தரம் உங்ககிட்ட என்கிட்டயும் இருக்குதா? அதுதான் ஆயத்தம் உள்ளவர்கள். அதுதான் 1 யோவான்ல எழுதப்பட்டிருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பாவத்தில் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற வகையிலே அவருடைய வார்த்தைகளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதே பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனத்தை முன்னும் பின்னால வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் என்ன செஞ்சிருவோம், நம்ம எளிதாய் புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தா நம்ம அதை சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஏதோ என் மனசுல இருந்து வந்ததை நான் சொல்லல, யோவான் சொல்றாப்ல, என் மனசுல இருந்து வந்ததை சொல்லல, அவர்கிட்ட கேட்டு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நான் சொல்றேன்.
6வது வசனம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இந்த வார்த்தை பாருங்க, நாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே நடக்க வேண்டும் அல்ல, நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்ல நான் ஒளியில நடக்கல அப்படின்னா சுத்திகரிக்காது. அதான் முழுமையான வார்த்தை. வெறுமன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க, ஓகே? கவலைப்படாம தொடர்ந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருங்க. இது அல்ல, ஒளியிலே ஐக்கியப்பட்டு இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது, யோவான் ஆகிய எனது ஒப்பீனியன் கிடையாது. அவர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன், உங்களுக்கு எழுதுறேன். யோவான் சொல்லி அப்படிதான் சொல்லி இருக்கிறாப்ல. நாமும் அவ்வாறு ஐக்கியப்பட்டு இருந்தால், எப்படி ஐக்கியப்படுறது? 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கிய உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வார்த்தை பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இவ்வாறு ஒளியிலே நீங்கள் நானும் ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தோமே. ஆனால் 7வது வசனம் பிற்பகுதி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம இவ்வளவு வசனத்தையும் தியானித்துக்கிட்டு உங்ககிட்ட என்கிட்டயும் பாவம் இருக்குதான்னு பார்க்கணும். உலகத்தாரை நாம என்ன செய்யக்கூடாது, நமக்கு உதாரணமாக வைக்கக்கூடாது. லோத்துவை நமக்கு முன் உதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் அப்படி இருந்துச்சுல, நம்ம பார்த்தோம், லோத்து பார்த்தோம், அங்க இருந்து பார்த்தோம். லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டவனா இருந்து உலகத்தை என்ன செய்யல, சோதம் பாவத்துக்கு என்ன செய்யல, தன்னையும் தன் குடும்பத்தையும் உட்படுத்தவில்லை. லோத்துடைய 2 குமாரத்திகள் சுத்தமா இருக்கிறார்கள். வார்த்தை சத்திய வார்த்தை, அழகா அதை மென்ஷன் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் நான் இந்த கொடுமையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனமாய் நாம் நம்மை காத்துக்கொள்ளுவோம். கவனமாய் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். இவ்வாறு நாம் ஒளியில் ஐக்கியப்பட்டு இருந்தா மாத்திரம்தான், 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரம்தான் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நான் இதை பெற்றிருந்தோம்னு வைங்க, உண்மையிலே இதை நீங்கள் நான் பெற்றிருந்தோமே. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அதை மட்டும் நான் சுட்டி காட்டிட்டு முடித்திருந்தேன். உண்மையிலே இந்த சத்தியத்திற்கு நீங்கள் நானும் உட்பட்டு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்னு வைங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 முதல், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனம் பேசுறது மாத்திரம் இல்ல, வெறும் வாயில மாத்திரம் இல்ல. நான் உங்களுக்கு இவ்வளவும் வாயில சொல்லி இருக்கிறேன் இல்லையா, அதனால நான் அதுக்கு விலகினவனா இல்ல. எனக்கும் இந்த வசனம் தான், எனக்கும் இந்த வசனம் தான், நானும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் தான். அதனால தான் அங்க எழுதப்பட்டிருக்கு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியை நடக்கையில வேணும், உண்மை இருக்கணும், அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். தொடர்ந்து, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்மை நிதானிச்சுக்கிறது. இது வச்சுதான் நீங்கள் நானும் என்ன முடிச்சுக்கலாம், என்ன அறிந்து கொள்ளலாம், நான் சத்தியத்திற்கு உட்பட்டவன், நான் சத்தியத்துக்கு உட்பட்டவன் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக்கலாம். நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேங்கிறத இப்படிதான் நீங்கள் நானும் என்ன செஞ்சுக்கிடணுமா, நிச்சயத்துக்கிடணுமா. 1ஆம் அதிகாரத்துல இருந்து அறிக்கையிட்டு தொடர்ந்து இவ்வாறு அழகா கொண்டு போற அந்த 1 யோவான் அதிகாரத்தை ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் 5 அதிகாரத்தை நீங்கள் நான் மறுபடி தியானித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நம்மை தேவனுக்குள் நிச்சயித்துக் கொள்ளலாம். 20ஆம் வசனம் மேலும் பாருங்க, 20ஆம் வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்தை ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு வைங்க, நாம எந்தெந்த பகுதியில குற்றவாளியா இருக்கோம்னு மற்றவங்க யாரும் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வசனத்தை நம்ம பிடித்துக் கொள்ளுவோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம், இந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். அநேக வார்த்தைகளை, அநேக சம்பவங்களை வேதத்திலிருந்து, உலகத்திலிருந்து அல்ல, வேதத்திலிருந்து
நாம் தியானிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறாரு. பொய்யான விதத்தில் அல்ல, மெய்யான விதத்திலே நாம் சத்தியத்துக்கு உட்பட்டவர்களான் என்பதை நிச்சயித்தவர்களாய் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நிச்சயித்துக் கொள்ள சத்திய வேத வசனம் தெளிவாக நம்மை உணர்த்துகிறது, நம்மிடம் கேள்வி கேட்கிறது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறதா இல்லையா? உங்கள் இருதயமோ எனது இருதயமோ நாம் வாசித்த இத்தனை வசனத்திற்கும் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் நானும் தேவனிடத்தில் தைரியம் உள்ளவர்களாய் என்ன செய்ய முடியும்? அவருக்கு முன்னால போய் நிற்க முடியும். கர்த்தர் வாரார் அப்படின்னா அவருக்கு முன்னால் தைரியமா போய் நிற்க முடியும். இல்லை, நாம் குறை உள்ளவர்கள் அப்படியானால் உங்க இருதயமும் ஏன் இருதயமும் நம்மை குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லுமே ஆனால், குற்றம் உள்ளவர்கள் சொல்லுமே ஆனால் தேவன் அதற்கும் வழி கொடுத்திருக்கிறார். மறைக்காமல் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். நாம் தேவனை பற்றி கொள்ளுவோம். அந்த பாவியான ஸ்திரீயை போல, தாவீதை போல, சகேயுவை போல, பேதுருவை போல தேவனை பற்றி கொள்ளும்படிக்கு இந்த வசனங்கள் நம்மை ஏவுகிறதா இருக்கிறது. நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். இதுதான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு ஏற்ற வகை என்பதாய் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஏற்ற பாதை இதுதான் சத்தியம். வேத வசனம் அவ்வாறு தான் நம்மை ஏவுகிறது. நம் பாவங்களை மறைக்க வேண்டாம். நம் பாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தாலும் இன்று முதல் நாம் மனம் திரும்புவோம். நம்ம ஆத்மாவுக்கு ஐயோ, நம்ம நித்தியத்திலே ஆத்மாவுக்கு ஐயோவாகி போய்விடும். வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தியானித்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு குற்றம் சாட்டுகிற எல்லா காரியத்தையும் மனப்பூர்வமாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. அநேக வேளையிலே நாங்கள் பேதுருவை போல, அநேக வேளையிலே நாங்கள் சகைவை போல, பாவியான ஸ்திரீயை போல நடந்து கொண்டது உண்டு ஆண்டவரே. எங்கள் குற்றம் குறைவுகளையும் அவர்களைப் போலவே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தயவாய் மன்னியும், எங்கள் கிருபையாய் மன்னியும். எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள் நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் மன்னித்து விடுகிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.